வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு துபாய்க்கு ஒரு ஜாப் இருக்கு. அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேசுவோம். எஸ், இது துபாய்க்கு லோடிங் அன்லோடிங் ஜாப். துபாய் ஹார்பர், பெரிய கண்டெய்னர்லாம் வருது இல்லையா, கப்பல்கள்லாம் வந்து இறங்குற இடத்துல அங்கே எப்பவுமே வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் வேணும். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். புரியுங்களா? இது ஜஸ்ட் உங்களுக்காக. துபாயில் அது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஹப்பு. ஒரு நாளைக்கு எத்தனையோ கப்பல்கள் வந்து போகும், எத்தனையோ கண்டெய்னர்கள் வந்து இறங்கும் ஏறும். அதில் நம்ம கம்பெனி, அதாவது நமக்கு இந்த வேலை கொடுத்தவங்க கம்பெனி, இது முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். அவங்க மறுபடியும் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, லோடிங் அன்லோடிங் லேபர்ஸ் ஒரு மினிமம் ஒரு 50, அவங்கள்ட்ட எப்பவுமே 600-700 ஆள் இருந்துட்டு இருக்கோம். ஓகே, நல்ல சாப்பாடுலாம் கொடுக்கக்கூடிய ஆள் தான். ஸோ இதில் ஒரு வேக்கன்சி இருக்கு பாருங்க. இதில் யாராவது நான் வர்றேன், இந்த மாதிரி ஒர்க் நான் செய்வேன், அதாவது லோடிங் அன்லோடிங். ஓகே, இங்கே பாருங்க, அங்கே என்ன நடக்கும்னா, இதே மாதிரி கப்பல் கண்டெய்னரை கொண்டு வந்து இறக்கும். அதே மாதிரி வந்த கப்பல் கண்டெய்னர் ஏற்றிட்டு வெளியே போகும். அந்த கண்டெய்னர் இல்லையா, அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்கும்? கண்டெய்னர்னா என்ன? பெரிய 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 இந்த இரும்பு பெட்டி, 20 அடி 40 அடி கண்டெய்னர். இதுக்குள்ள உணவுப் பொருட்கள், காய்கறி, பழங்கள், துணி வகைகள், எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் எதுலமோ வரோம் போகும். அதானே? இது கண்டெய்னர் வந்து இறக்குன உடனே கிரெயின்ல இருந்து இறக்கி ஒரு இடத்துல வச்சு விட்றாங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணி ஒரு சில ஃபார்மாலிட்டி பேப்பர் முடிச்சவரு வெளியே எடுப்பாங்க, இல்லைன்னா உள்ள வைப்பாங்க. ஓகே, வெளியே எடுக்கிறது அன்லோடிங்கு, உள்ள ஏத்துறது ஸ்டஃபிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன பண்ணுறாங்க பாருங்க. இப்போது இந்த கண்டெய்னர் வந்து இது ஒன்று தமிழ்நாட்டு, நம்ம இந்தியாவிலேருந்து போயிருக்கலாம், இல்லை வேறு நாட்டிலேருந்து போயிருக்கலாம். அது காய்கறிக்காக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், ஏதோ இருக்கும். அதை என்ன பண்ணுறாங்க பாருங்க, இதை மாதிரி ஆட்கள் எடுப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸர் எடுக்கிறது, தூக்கு கொடுக்குறதுலாம் ஈஸி தான். ஆனால் எல்லா கண்டெய்னரும் பாக்ஸர்னு சொல்ல முடியாது இல்லையா. பாக்ஸர் 2 கையில் தூக்கலாம், கொள்ளலாம். அதேமாரி ஃபுல்லாக அரிசி, பருப்பு, சீனி அந்த மாதிரிலாம் வரும், எலக்ட்ரானிக்ஸ் வரும், கெமிக்கல் வரும். அந்த மாதிரி டைம்லாம் நம்ம ஆட்கள் ஒரு 10-15 வரை கொண்டு விட்டா அந்த கண்டெய்னர் வந்து 2 ஹவர்ஸில் முடிச்சு எடுத்துருவாங்க, க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. இதுமாரி ஒர்க் வந்துருக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு இருக்கும். இதை பற்றி தான். இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், இதுதான் நமக்கு வேலை. கையில் எடுத்து இந்த இந்த மினி ட்ராலி இருக்குல்ல, அதில் வச்சு தள்ளிட்டு போவாங்க. ட்ராலியில் அப்படியே பண்ணலாம். இந்த மூடைகள்லாம் வரும்போது தோளில் போடுவாங்க. பெரிய பெரிய ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி வரும்போது கயிறு போட்டு தோளில் வச்சுக்குவாங்க. இது லோடிங் அன்லோடிங் செய்கிறவங்களுக்கு அத்துப்படி. ஓகே, ஸோ லோடிங் அன்லோடிங் ஜாப்னா என்ன? இதுதான். இதுக்கு நம்ம அங்கே 8 ஹவர்ஸ் டியூட்டி இல்லை, 10 ஹவர்ஸ் டியூட்டி. 10 ஹவர்ஸில் அந்த 1 ஹவர் லஞ்சு, மீதி 9 ஹவர்ஸ். அப்படி தான் அங்கே கணக்கு வந்துட்டான். பழைய மாதிரி 8 ஹவர்ஸ் டியூட்டி எல்லா இதுலையும் இல்லை. 10 ஹவர்ஸ் டியூட்டி ப்ளஸ் ஃபுட் அகாமடேஷன், அதுக்கு ஒரு சேலரி. ஓகே, பேசிக் 1600லேருந்து 2000க்குள்ள. அது 2000 தாண்டியும் போகும். மினிமம் 2 ஹவர்ஸ் ஓட்டி பார்க்கலாம், மினிமம். அது மேக்ஸிமம் பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான். சரிதானே? இதில் ஒன்றுன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ரிஜெக்டட் குட்ஸ் அந்த மாதிரி, அது அந்த கம்பெனிக்கு தான் சேரும். வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதை நம்ம சொல்ல முடியாது. டேமேஜ் குட்ஸ் அந்த மாதிரி அதை வீடு அங்கேயே போட்டு விடுவாங்கன்னு வச்சுக்கலாம். ரிஜெக்டட், டேமேஜ்டு, அதான் வந்து அந்த இந்த டீமை வேலை செய்கிறவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேரிங் பண்ணுவாங்க. பட் அதை நம்ம பெருசாக சொல்ல முடியாது. உழைக்கிற உழைப்புக்கும் ஓவர் டைமுக்கும் மட்டும்தான் நம்ம பேச முடியும். சாலிடாக 2000 திராம்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 23 சில்லரை தாண்டிச்சு, 24 ஆக போகுது. 24 வைப்போம். அப்போ 2000 திராம்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி, அதாவது ஓவர் டைம் சேர்த்து பண்ணி அப்படிங்கும்போது உங்களுக்கு 45,000 48,000 ரூபாய் இந்தியா அனுப்பிடலாம். சாலிட். ஃபுட் அகாமடேஷன் ஃப்ரீ. ஓகே, அது நம்ம கொடுக்க வேண்டாம். இதுதான் இந்த ஜாபை பற்றி. இதில் ஏஜ் என்னன்னா, அதிக வயசு வேண்டாம். ஏன்னா அவங்க லைஃபே லோடிங் அன்லோடிங் வரும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மூட தான் சுமக்கணும். அப்படி கிடையாது, எல்லாத்துலேயும் அப்படி வராது இல்லைங்களா. அதை பார்த்து தான் விடுவாங்க. காலைல இன்னைக்கு மொத்தமே இந்த குரூப் வந்து இன்னைக்கு 3 கண்டெய்னர் பண்ணுறாங்க. 4வது கண்டெய்னர் பண்ணும்போது அப்படி ஒரு ஓவர் டைம் கணக்கு வரும். அதில் ஈஸியான ஒர்க்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் இல்லாமல் அப்படி ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அது சூப்பர்வைசர் செய்யக்கூடிய காரியம். ஓகே, அதனால் ரொம்ப மெலிசாக இருக்கவங்க ஹார்ட் ஒர்க்கே நான் செஞ்சுக்கிட மாட்டேன், அதில் இதில் வரவே வேணாம். புரியுதா? ஏன்னா நம்ம அங்கே போய் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு செல்ல போகிறோம், மாற்ற முடியாது.
ஓகே, அங்கே போயிட்டு நான் சரியில்லை, நான் படிச்சிருக்கேன், வேற வேலை மாற்றுங்க, இது எனக்கு பிடிக்கல, அதனால் இடுப்பில் கை வச்சுலாம் நிற்கவே முடியாது. அதனால் இங்கேருந்து போகும்போதே இந்த மாதிரி ஒர்க்கு நான் செய்வேன் நீ சொல்கிறவங்கள விட்டா போதும். சரிங்களா? இதுக்கு நான் இப்போதைக்கு ஒரு 50 பேர் எடுக்க வரோம். லோடிங் அன்லோடிங் லேபர்ஸ் ஒன்லி ஃபார் ஹார்பர். ஓகே, அப்போ இதுக்கு ஏஜ் வந்து 24 to 35 அவ்வளோதான் கணக்கு. அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் ஏற்கனவே இந்த தொழில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை வருஷமா லாரியில் லோடு பண்ணா இருக்கேன், அந்த மார்க்கெட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ம கேரண்டி கொடுத்து பண்ணலாம். ஈசிஆர் பாஸ்போர்ட்டு நான் படிக்கவே இல்லை சார், நோ ப்ராப்ளம். ஈசிஆர் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்ம ஒர்க் பெர்மிட்டில் கேரண்டியாக அடித்து கூட்டிகிட்டு போகிறோம். மொத்தத்தில் ப்ராசஸ் 20லேருந்து 1 மாதம் தான் ப்ராசஸ். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும், அவ்வளோதான். மெடிக்கல் இங்கே பண்ணணும். அப்போ அதில் ஹார்ட்டில் கண்டிப்பாக பண்ணுறோம். அதில் இந்த சளி அடப்பு, காச நோய்கள், கேன்சர் அந்த மாதிரி பார்ப்பாங்க, அது இருக்கக்கூடாது. ஓகே, மற்றபடி பிளட் செக்கப் கண்டிப்பாக இருக்கும். ஜாயின்டிஸ்லாம் இது ஓகேச்சுன்னா அங்கே வந்து அவ்வளோ பெருசெல்லாம் இருக்காது. மாதிரி பெர்மிட்டு போய் அடிச்சுக்குவாங்க 2 வருஷம். அப்போ அந்த 2 வருஷம் ரினியூவல் பண்ணிக்கலாம். ஓகே, ரினியூவல் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க. சரியா? 2 வருஷம் கழிச்சு தான் ஊருக்கு வந்துட்டு போகிறது கொடுப்பாங்க. நீங்கள் ரினியூவல் பண்ணா 1 மந்த் சேலரியோட ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான். ஸோ இதுக்கு யாராவது விருப்பம் இருந்தால் தாராளமாக, இப்போ விவசாயிங்க பண்ணவங்க அவங்க இந்த வேலைலாம் செய்வாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி லோடிங் அன்லோடிங் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இது வருவாங்க. பின்ன கடற்கரை மக்கள், போட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் இதை மாதிரிலாம் கண்ண மூடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது பேசிக் 1500 கிராம்ஸ் பேசிக்கு. இதில் மினிமம் 2 hours ஓட்டி வந்துடும். ஓகே, ப்ளஸ் நம்ம அதுக்கு மேலே கேட்டு வாங்கலாம். இந்த ஓட்டி சிஸ்டம் எப்படின்னா 2 ஷிஃப்டாக வருவார். மார்னிங் 6 மணிக்கு கிளம்பி உள்ளே போகிறவங்க டியூட்டி முடிச்சுட்டு வெளியே வரும்போது 7-8 மணிக்கு வருவாங்க ஓட்டியோட. அதே டைமில் ஈவினிங் 6 மணிக்கு அடுத்த ஒரு ட்ரூப் உள்ளே போவோம். அவங்க நைட்டு ஃபுல்லாக வேலை வைப்பாங்க, அவங்களுக்கு பகலில் ரெஸ்ட். அப்படி ஷிஃப்டிங் போட்டு வரும். ஓகே, அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2200 கிராம்ஸ் வந்தாலே உங்களுக்கு 50,000 வாய்ப்பு இருக்குது. இது வந்து எல்லாரும் இப்படி கொடுக்கறது இல்லை. இது கொஞ்சம் கடின உழைப்பு, அதனால கொடுக்குறாங்க. இந்த சம்பளத்தை வேற கம்பெனி லேபர்லாம் 1000-1200க்கு மேலே கொடுக்கறது இல்லை. ஓகே, பட் இந்த வாய்ப்பு இருக்குது. சரி, நாங்கள் செய்வோங்கிறவளை நாங்கள் பார்த்து தான் கன்சல்ட் பண்ணோம். மெடிக்கல் முடிக்கணும், அதுக்கப்புறம் போயிட்டு அது ஜாப் ஆஃபர் செலெக்ஷன் லெட்டர் வரும் கம்பெனிலேருந்து. அதுக்கு பிறகு அட்வான்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு தான் எம்பேசி அட்டஸ்ட் பண்ண ஒரிஜினல் எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு வரும். அதை சைன் பண்ணி அனுப்பிட்டு மறுபடியும் விசா போட்டு வரும். ஆக மொத்தம் 1லேருந்து 1.5 மாதம் ஆகிடும். ஓகே, இதில் விருப்பம் இருந்தால் விசா வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா ப்ரீ மெடிக்கல் போட்டு கொடுக்கணும். அப்போது இதை கண்ட பிறகு இது யார் யார் போகணும், எல்லாரும் நானும் வரேன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்களும் மேலே உள்ளவங்களுக்கு பதில் சொல்லணும். அங்கே இறங்கிட்டு சரி போயிடுவோம் பார்த்துக்கலாம், முடியலன்னா நம்ம வேறு வேலை அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இவங்க சொல்லிட்டோம், ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப கஷ்டம். அதனால் எடுக்கும்போதே கரெக்டாக அனுப்பி 2 வருஷம் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இங்கே நாங்கள் சில நேரத்தில் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்து காட்டுங்கன்னு நம்ம அப்படி யோசிச்சிருக்கோம். அந்த ட்ரேடு டெஸ்ட்டு நடக்குதுல்ல, அந்த மாதிரி இடங்கள்லையோ இல்லை ஏற்கனவே நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக செய்வோம் அப்படின்னா தைரியமாக நாங்கள் போட்டு கூப்பிடலாம். இதுக்கு ஒரு டெஸ்ட்டோ எங்கே போய் என்ன வேலை செஞ்சு காட்ட 5 நிமிஷம் செஞ்சு காட்டுவாங்க. இதில் முடிவு பண்ண முடியாது. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் வேலை செய்கிறவங்கள 5 நிமிஷம் டெஸ்ட்டில் ஒன்றும் கணிக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம பேசலாம். இதில் எடுக்கிறவங்க நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 50 ஒரு 20 பேட்சாக நாங்கள் அனுப்பிடுவோம். அதனால் வாங்க, 1 மந்தில் இது நல்ல சம்பளம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஹார்ட் ஒர்க்கர் வேணும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. அப்ளை பண்ணுங்கள், என்னை கால் பண்ணி பேசுங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்கு. இதில் நான் விலை சொல்லலை, ஏன்னா ஒரு சில பேர் ஏஜென்சி இதில் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ புதுசாக. அதனால் அந்த குழப்பமாயிடும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.